பசங்க ஏதாவது தெரியாமல் வார்த்தை விட்டதால மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு 20 அடி 25 அடி மேலே அடிச்சிருக்காரு. அங்கே போய் பார்த்தது கையை தூக்க முடியாதனால ஸ்கேனு எக்ஸ்ரேலாம் எடுத்துருக்குறோம். என் பேர் மாரிமுத்து. என் தங்கச்சி பையன் பேர் வந்து ஸ்ரீ நிவிஷாந்த். வேப்பம்பட்டு புளியமர ஸ்டாப்பிங் இருக்கிற அரசு உயர்நிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா நேற்று மதியானம் 12 மணிக்கு வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் யாரும் இல்லை, HMSமும் பிடி சாரும் தான் இருந்திருக்காங்க. பசங்க விளையாடுனதில் போகும்போது பசங்க ஏதாவது தெரியாமல் வார்த்தை விட்டதால் அவர் வந்து என் தங்கச்சி பையனை மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு 20 அடி 25 அடி மேலே அடிச்சிருக்காரு. பக்கத்தில் பசங்களும் கேள்வி கேட்டதுக்கு நீங்கள்னா அவனுக்கு அக்காலத்து வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணிவிட்டு அடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் எங்கள் ஸ்கூல் சைட்லேருந்து யாருமே இன்ஃபர்மேஷனுமே வரல. HMSம் ஃபோன் பண்ணல, யாருமே இது வரைக்கும் ஃபோன் பண்ணல. எங்களுக்கு இது மதியானம் வந்து ஸ்கூல் முடிச்சு வந்து 4 மணிக்கு தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் யாருமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்கே இது எதனால் ஆச்சுன்னு கேட்டோன்னே இது மாதிரி ஸ்கூலில் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் அரசு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தது கையை தூக்க முடியாதனால ஸ்கேனு எக்ஸ்ரேலாம் எடுத்துருக்குறோம். எடுத்துகிட்டு இப்போ காலைல போய்ட்டு அந்த ஸ்கூலில் போய் கேட்குறோம் HMS கிட்டே. நேற்று 12 மணிக்கான விஷயம் வந்து ஒன்று நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லலை, ஏன் மேடம் பண்ணலன்னு கேட்டால் அவங்களுக்கு சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த பிடி மாஸ்டர் வர சொன்னால் இன்னும் வரல. இது மாதிரி வந்து இப்போ நேற்று நைட்டே அரசு மருத்துவமனையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் தரப்பு எல்லாமே வாழ்த்து நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ செவ்வாய்ப்பட்டு ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். பையன்கிட்ட கேட்டிங்களா எதுக்காக அடித்தாங்க? அதுதான் பசங்க விளையாடும் போது அவர் ஏதோ வார்த்தை ஏதோ விட்டதாகவும் போட எங்களுக்கு தெரியும். அவனுக்குள்ளே விளையாட்டாக பேசியிருந்தா அவர் வந்து அவர் சொன்னதாகவே எடுத்துக்கிட்டு இவ்வளோ அடி அடிச்சிருக்காரு. அடித்தது கூட பரவாயில்ல, ஒரு 2 அடி அடிச்சிருக்கலாம். மாடு அடி மாதிரி அடிச்சிருக்காரு. அது ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. ஸ்கூலில் போய் கேட்டிங்களா? ஸ்கூலில் காலைல போய் கேட்டால் நாங்கள் டீச்சர்ஸ் யாரும் இல்லை. அப்போ HMS இருந்தாங்க, நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்க வேண்டியதானே. 12 மணிக்கு அடிச்சுட்டு ஆயில்மெண்ட் போட்டு படுக்க 3 மணி நேரமாக அழுதுனே படுத்துருக்குறான். அந்த நிலைமை ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியா ஃபோன் பண்ணலன்னு கேட்டால் அதுக்கு அவங்கக்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது இது வரைக்கும். என்ன சொன்னார்னா வீட்டில் எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னார், அதில் சொல்லுங்கள். அது நம்மளுக்கு தெரியல. அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அவங்க சைடில் எந்த ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. இப்போ நாங்கள் செவ்வாய்ப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். அவங்களையும் வர சொல்லியிருக்கிறோம். வந்துட்டு அவர் பேர் என்ன தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். என்னோட பேர் ஸ்ரீதேவி. இந்த சம்பவம் நடந்தது என்னோட தங்கச்சியோட பையனுக்கு தான். அடித்தது எல்லாரும் அடிக்கிறது தான், ஆனால் இந்த மாதிரி அடிக்கிறதுங்கிறது குற்ற செயல் தான். அதுவும் ஒரு விதமான குற்ற செயல் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க படுக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க முக்கியமாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணாதது ஸ்கூலோட தப்பு, அந்த HMSஓட தப்பு. என்ன கேட்டால் சார் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாத HMLையும் கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா இது ஒரு குழந்தையோட முடிகிற விஷயம் இல்லை, அங்கே பல குழந்தைங்கள் படிக்கிறாங்க. எல்லா குழந்தைக்கும் பாதுகாப்பு அவங்க மட்டும்தான். ஒரு டீச்சர் தப்பு பண்ணாலும் அவங்க தான் கண்டிக்கணும், குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அவங்க கண்டிக்கணும். ஸோ ஒரு டீச்சரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க வந்து ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிவிட்டு படுக்க வச்சதுங்கிறது தப்பு. மதியமே குழந்தையோட பேரண்ட்டுக்கோ தங்கச்சிக்கோ இல்லை தம்பிக்கோ சொல்லி அவங்க வர வச்சுருந்தா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக போகிறது இல்லை. நம்மளும் வந்து குழந்தை என்ன பண்ணா இவங்க என்ன பண்ணாங்கங்கிறத நம்மளும் அங்கேயே விசாரிச்சிருக்கலாம். அடிச்சுட்டு அதை அமைதியாக விட்டதுங்கிறது தவறான செயல் தான். என்னோட பேர் ஸ்ரீதேவி. தம்பி வந்து GH ஹாஸ்பிட்டலில் இருக்கா, தங்கச்சி அங்கே தான் இருக்காங்க. அதனால் அவங்களால வர முடியாதனால நாங்கள்லாம் வந்திருக்கோம்.